ஆசீர்வாதம் என்னன்னா மற்றவங்க என்ன செய்வாங்க, நம்மள குறை பேசுவாங்க, நிந்திப்பாங்க, நம்மளை கேவலமா பேசுவாங்க. ஆமா, என்ன கோயிலுக்கு போனா பொண்ணு அவன் வீடு பூவோட இருக்கு. ஏன் நாம தான் சாமி கும்பிடுறோம், நாமளும் இப்படிதான் அப்படி இருக்கிறோம். அவன் மட்டும் என்ன சாமி கும்பிட்டாலும் பெரிய கோபத்தில் இருக்கிறான். ஆமா, அலையிலாங்க ஏசுன்னு சொல்றாங்க. அவங்க கோயிலுக்கு போடுறாங்க எந்த நேரமும். அவங்க மட்டும் என்ன பெரிய அளவில் அப்படியே மாறிவிட்டாங்க. அப்படின்னு தான் நம்மள என்ன செய்வாங்க, பேசுகிற மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஆமா, எவ்வளோ வேலை இல்லாத கிடக்குறான், எவ்வளோ ஓடி உழைக்கிறான், ஒன்று கையில் என்ன இல்லை, ஒன்று மிச்சம் இல்லை. அப்படி இப்படி இருந்தாலும் அப்படியே கத்துற ஆசிரியர் கடன் வாங்கக்கூடாது, கடை தடைப்பாக அவங்க தான் கடன் வாங்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால அது யாரும் அதை சொல்லாத இருக்க முடியாது, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய உள்ள எப்படி இருக்கும், மிகவும் கலங்கி என்னது மிகுந்த வேதனைப்படும். அதுதான் மாற்றோட இருக்கிறார், அதுதான் தேவன் மாற்றுவார். ஆனா என்ன செய்யலாம், போப்பா இவ்வளவு பேசிட்டோம், 100 வயசு ஆகிட்டுப்பா, ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போட்டுப்பா, ஏதோ ஒரு வயசு நம்ம 100 வயசு ஆகிட்டு ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. இந்த புருஷன் வந்துக்கிறாங்க, அவங்க தேவ சாயல் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நன்மை நடக்குது. அதனால சீக்கிரம் போய் என்ன செய்ய, கொஞ்சம் மாவு செஞ்சு என்ன செய்ய, தீவிரம் ஒரு அடை ஸ்கூல் இருக்கும் அப்படின்ட்டு தீவிரமா போய் என்ன செய்யறாரு, அதை கண்டுபிடிச்சு வந்து என்ன செய்யறாரு, அதை அடிச்சு அதை பூசி அதாவது அதை சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம தீவிரமாய் ஒரு காரியத்தை செய்யும்போது தான் கர்த்தர் அவருக்கு தீவிரமான காரியத்தை செய்வார். இப்போ நம்ம அவட சில எதிர்பார்க்கல, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் மகன் எப்படி இருக்கிறான், அடங்கி இருக்கிறானா, என் சொல்லு கீழ்படுகிறானா, நான் சொல்றது கேட்கிறேன் அப்படின்னா அதுக்காக என்ன செய்யறாரு, நம்ம எதிர்பார்த்து வராது. அப்ப நம்ம போனா என்ன, நம்ம பிள்ளைங்க நமக்காக வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நமக்காக என்ன வச்சுக்கிறாங்க, நம்ம தேடி என்ன செய்யறாரு, பாருங்க போய் கதவை தட்டாரு, போய் என்ன செய்யறாரு, கதவை தட்டாரு, போய் தட்டாரு, வாசப்படியில் நின்று என்ன செய்யறாரு, கதவை தட்டாரு, அப்பா திறங்கப்பா. ஆனாலும் என்ன செய்யல, திறக்கவே இல்லை. ஓடி என்ன சொல்ற, போய் அந்த குழந்தை பார்த்துட்டு பேர் வந்துருக்காருப்பா, அப்பா பேர் வந்துருக்காருப்பா. அவனால அதெல்லாம் நீ சும்மாப்பா, ஏதாவது அது ஒரு ஆவியா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா இவங்க யார் இருந்தாங்க, தீவிரமா என்ன செஞ்சாங்க, ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அந்த பேரை வெளியே கொண்டு வா, அவங்களால ஊக்கமா செய்றாங்க, அவங்க தீவிரமா. ஐயோ காலையில் வெட்டிக்குவானே